கனடிய நாட்டின் ஒன்ராரியோ மாநிலங்கள் அவைக்கான இடைத்தேர்தல் குறிப்பாக இடம்பெறுவதற்கான மணித்தியாலங்களே மிகுதமுள்ள நிலையில் இந்த தேர்தலினுடைய தன்மைகள் என்ன, இதனுடைய பிரதிபலிப்புகள் எப்படி அமையப் போகின்றது, இதனுடைய சிறப்புகளினுடைய பெறுமதிகள் அல்லது அறுவடைகள் எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நீங்கள் நன்கு பரிச்சயமானவர் என்று கூட குறிப்பிடலாம். 15 வருட காலமாக கனடிய அரசு துறையில் ஒரு அதிகாரியாகவும் அதே வேளையில் 10 வருடங்களாக மூத்த அதிகாரியாக குறிப்பாக போக்குவரத்து துறையின் ஒரு கொள்கை வகுப்பாளராகவும் இருக்கக்கூடிய மனிதுரிமைகள் மற்றும் சமூகம் சார்ந்த விடயங்களில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். பல விருதுகளை கூட தனக்கு சொந்தமாக்கி ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூட சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில் ஒன்ராரியோ லிபரல் கட்சியின் உபதலைவராக இருக்கக்கூடியவர். அதே வகையில் தற்பொழுது ஒன்ராரியோ இடைத்தேர்தலிலே போட்டியிடக்கூடிய திரு பிரகல் அவர்களை லங்காஸ்ரீயின் 24ஓடு இணைத்திருக்கின்றோம். லிபரல் கட்சியினுடைய கொள்கைகள் எப்படி இருக்கின்றது, ஆளும் அரசாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் தேர்தலில் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் மக்களுக்கு எப்படியான உதவிகளை செய்ய முடியும், இதனுடைய சாதக பாதகங்கள் எப்படி அமைய போகின்றன, பல்வேறுபட்ட துறைகளில் இன்று வரைக்கும் ஒன்றாரியோ சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது, இதற்கான தீர்வுகள் என்ன என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இணைத்திருக்கின்றோம். வணக்கம் பிரகல். வணக்கம். வணக்கம். இன்று பல்வேறுபட்ட சவால்களை உங்களுடைய தொகுதி சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேர்தலில் உங்களை ஈடுபாட்டோடு நிலைநிறுத்திய பிரதான காரணிகள் என்ன? நிச்சயமாக நாங்கள் எனது குடும்பம் உட்பட பல தமிழர்கள், பல வேற்று மக்கள் இந்த நாட்டுக்கு குடியேறக்கூடிய வசதியும் அங்கு வந்து எனது குடும்பங்களை நாங்கள் இங்கே வளர்க்கக்கூடிய எமது பிள்ளைகளை படிப்பித்து வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே லிபரல் கட்சியின் கொள்கைகளின் அதன் விழுமியங்களின் காரணமாகவே உள்ளது. இந்த லிபரல் கட்சியின் கொள்கைகள் அல்லது அதன் விழுமியங்கள் இல்லை என்றால் நாங்கள் பல பேர் இந்த நாட்டுக்கு வந்திருக்க முடியாது, பல பேர் இந்த நாட்டில் குடியேறி எனது குடும்பங்களை நாங்கள் இங்கு வளர்க்க முடியாது என்பது மாற்று கருத்தே இல்லை. அந்த வகையில் லிபரல் கட்சியின் விழுமியங்கள் எனக்கு பிடித்தவை. ஒரு இளம் வயதிலிருந்தே நான் இந்த கட்சியிலிருந்து என்னை இணைத்துக் கொண்டபடினால் 14 வயதிலிருந்து நான் இந்த கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டு தன்னார்வத்தோண்டமாக இயங்கிய என்ற வகையில் ஒரு முக்கிய ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் எம்மை போல் குடியேறியவர்கள் வந்தவர்களுக்கு அதாவது நடுநிலை வருமானம் உள்ளவர்களுக்கு அல்லது வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கான கொள்கைகளை முன்வைப்பது, எங்களுக்கு சார்ந்த சிறந்த கொள்கைகளை முன்வைப்பது லிபரல் கட்சியாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அப்படியான கொள்கைகளை நாங்கள் வரவேற்க வேண்டும், அப்படியான விழுமியங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்ற ரீதியில் நான் தொடர்ந்து முளைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் நான் லிபரல் கட்சியின் ஈடுபாட்டுடன் மேலும் இந்த வாய்ப்பை எனக்கு, அதாவது ஆளுங்கட்சியில் ஒரு தமிழர் மட்டுமல்ல, ஆளுங்கட்சியில் தொடர்ந்து இந்த கொள்கைகளை மேலும் வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த, எம்மை போல் பல குடும்பங்கள் இங்கு வாழ்கின்றவர்கள் என்ற தொகுதியில் அவர்களின் நன்மை கருதி லிபரல் கட்சியின் சார்பாக நான் ஸ்காப்ரோ ரூஜ்பாக் தொகுதியில் வேட்பாளனாக இருக்கின்றேன். அதாவது ஸ்காப்ரோ ரூஜ்பாக் தொகுதியிலே நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் நிற்கின்ற போதிலும் கூட இன்று ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய உங்களுடைய லிபரல் கட்சி இருக்கின்றது. உங்களுடைய தொகுதியிலே கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து என்பது இன்று வரைக்கும் சில சிக்கல்களோடு அந்த துறைகள் நகர்ந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றன. மக்கள் ஆங்காங்கே சில அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் ஆளும் அரசும் இன்று உங்கள் பக்கம் இருக்கின்ற காரணத்தினால் எப்படியான திட்டங்கள் அல்லது தீர்மானங்களை மக்களுக்காக செய்வீர்கள்? குறிப்பாக சுகாதாரத்தை எடுத்து பார்த்தால் சரி, நீங்கள் கூறியது போல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றது. சுகாதாரம், மருத்துவ சேவைகள், 2வது கல்வி, 3வது போக்குவரத்துக்கான கட்டுமானங்கள். இவை அனைத்திலுமே ஆளுங்கட்சி லிபரல் அரசாங்கம் தொடர்ந்து அதாவது முதலீட்டுகளை செய்து கொண்டு வருகின்றது. அதில் ஸ்காப்ரோவுக்கும் குறிப்பாக முதலீடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. சுரங்க ரயிலுக்கான முதலீடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான வேலைகள் ஸ்காப்ரோ தொடர்ந்து இருக்கின்றது. இது 2013 இந்த நிதி ஒதுக்கப்பட்டு அதன் வேலைகள் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, அதாவது போக்குவரத்து கொள்கை வகுப்பாளனாக நான் பணிபுரிந்தது என்ற ரீதியில் அந்த அனுபவத்தில் நான் சொல்கின்றேன், ஸ்காப்ரோவுக்கு இருக்கும் சப்பே ஒரு தொடக்கமே தவிர அது ஒரு முடிவல்ல. அந்த வகையில் அதை மேலும் தொடர்ந்து எமது தொகுதியில் தொகுதிக்கு வர வைத்து பல இருக்கும் சில கம்யூனிட்டிகளுக்கு நாங்கள் அந்த போக்குவரத்தை இலகுவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்கான முதலீடுகளை கொண்டு வருவதுதான் எனது குறிக்கோளாக இருக்கின்றது. அதாவது நான் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் பிளானர் என்ற வகையில்
நான் பல முதலீடுகளை நான் வேலை செய்த காலங்களில் பார்த்திருக்கின்றேன். அது ஒவ்வொரு சமூகத்தை முன்னேற்றி இருக்கின்றது என்பதில் ஐயமே இல்லை. அந்த வகையில் ஸ்காப்ரோ ரூஜ் ரிவர் தொகுதிக்கும் சிறப்பான பொது போக்குவரத்து கட்டுமானங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த வகையில் அது எனக்கு ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. இரண்டாவது, எனக்கு ஒரு வயதில் மகன் இருக்கிறார் என்ற ரீதியில், பல குடும்பங்கள் சிறு குழந்தைகள் இருக்கிறார் என்ற ரீதியில் பார்த்தீர்கள் லிபரல் கட்சியால் வைக்கப்பட்ட சிறந்த கொள்கைகள் எம்மை போல் நடத்துகிற குடும்பங்கள் அல்லது வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு ஒரு சிறந்த கொள்கைகளாக அமைகின்றது. உதாரணமாக சொல்ல போனால் ஃபுல் டே கிண்டர் கார்டன். 4 வயதிலிருந்து சிறார்கள் அங்கே ஃபுல் டே கிண்டர் கார்டனை அணுகலாம். அதில் அவர்கள் தேர்ச்சி பெற்றுவது மட்டுமல்ல, அதாவது அவர்கள் படிப்பவர்களை முன்னுக்கு வைப்பது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துக்கு வருடத்துக்கு $6,000 வரை அவர்கள் சேமிக்கலாம் அந்த ஃபுல் டே கிண்டர் கார்டன் திட்டம் ஊடாக. இது ஒரு சிறந்த திட்டம். நமது குழந்தைகள் நம்மை போல் பல குடும்பங்களுக்கு ஒரு சிறந்த திட்டமாக இருக்கின்றது. அதே இதுவாக போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன், அதாவது யூனிவர்சிட்டி அல்லது கல்லூரி பயில வேண்டும் என்றால் வருமானம் குறைந்த குடும்பத்திலிருந்து வரும் பிள்ளைகளுக்கு அந்த போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் இலவசமாக ஆக்கப்பட்டுள்ளது. இது ஒரு லிபரல் கட்சியால் கொண்டு வரப்பட்ட கொள்கை. ஒரு ஹிஸ்டாரிக், அதாவது சரித்திரபூர்வமாக இந்த கொள்கை அமைய இருக்கின்றது. அதாவது 2017ஆம் ஆண்டிலிருந்து வருமானம் குறைந்த குடும்பங்களிலிருந்து வரும் பிள்ளைகள் இலவசமாக கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது முக்கியமான இப்படியான கொள்கைகள் மிக முக்கியமானது. சுகாதாரத்தை பார்த்தீங்கன்னா கூட தொடர்ந்து அரசாங்கம் இங்கு நல்ல திட்டங்களை தீட்டி வருகின்றது. வயது போன மக்கள் இங்கு கூடி வருகின்றனர். அதாவது ஏஜிங் பாப்புலேஷன் கூடிக்கொண்டே போகின்றது. வயோதிகர்கள் கூடும் வகையில் அவர்களுக்கு சில சுகாதாரம், அதாவது வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்கின்றது, சுகாதாரம் சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்கின்றது. இது அனைத்தும் தேவைகள் பெருகிக் கொண்டே போற ரீதியில் அரசாங்கமும் அதற்கான செலவை முன்வைக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் கடந்த 2 வாரங்களாக இங்கு இயங்கும் பல சமூக சுகாதார அமைப்புகளுடன், சமூக சுகாதார மையங்களுடன் நான் கலந்துரையாடி வருகின்றேன். அங்கு அவர்கள் வழங்கும் சேவைகள் மிக அளப்பெரியதாக இருக்கின்றது. இந்த சமூகத்துக்கு மிக தேவையான இதாகவும் இருக்கின்றது. தாய்பூர் கம்யூனிட்டி சென்டராக நீங்களும் இருந்தாலும் சரி, ஈஹாங் சீன இனத்தவர்களுக்கு முதியோர்களுக்கு சேவை செய்யும் அமைப்பாக இருந்தாலும் சரி, பல திட்டங்களுக்கு அந்த லிபரல் அரசாங்கம் நிதியுதவி வழங்கி கொண்டு வருகின்றது, இன்னும் வழங்க இருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா, ஸ்காப்ரோவில் வைத்தியர்களின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டிலிருந்து 14% விழுக்காடுகள் கூடியிருக்கின்றது வைத்தியர்களின் எண்ணிக்கை. ஆனால் சனத்தொகையை பார்க்க போனீங்கன்னா 2015ஆம் ஆண்டிலிருந்து 10% சனத்தொகை ஏறி இருக்கின்றது. இந்த வகையில் சுகாதார சேவைகளை முன்வைத்திருக்கின்றது இந்த லிபரல் அரசாங்கம். ஆனால் இது போதுமா என்று கேட்டீர்கள் இல்லை. மேலும் எமது சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து சார்ந்த முதலீடுகளை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். ஆனால் என்ன விடயம் என்றால், என்னதான் தேவை இருந்தாலும் அந்த தேவையை நாங்கள் எங்கு முன்வைக்கலாம் என்றால், ஆளுங்கட்சியில் அரசாங்கத்தில் ஒருவர் இருக்கும் பொழுதே அந்த தேவைகளை நாங்கள் முன்வைக்க முடியும். அந்த தேவைகளை அங்கு கூறி எமக்கான நிதிகளை பெறக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு அரசாங்கத்துக்கு இருக்கும் பொழுதே அந்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யலாம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. 2ஆம் இடத்திலோ 3ஆம் இடத்திலோ இருக்கும் வேட்பாளர்கள் வென்றால் கூட அங்கே அவர்கள் போய் என்னத்தான் அவர்கள் செய்ய போறோம் என்று சொன்னாலும் அங்கு அவர்கள் செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அரசாங்கத்தின் ஆளுங்கட்சியில் வேட்பாளராக இல்லை, அரசாங்கத்துக்குள் இருக்க போவதில்லை. அந்த வகையில் அவர்கள் விரும்பினாலும், அவர்கள் திறமைசாலியாக இருந்தாலும் அவர்களால் அந்த செய்ய இயலாத ஒரு சிக்கல் ஒன்று இருக்கின்றது. என்றால் ஆளுங்கட்சி லிபரல் கட்சியாக இருக்கின்றது. இதை நாங்கள் கவனமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்துக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த கொள்கைகள் வகுக்கப்படும் மேசைகளில் ஒரு இடம் இருக்கின்றது. அந்த மேசையில் இருந்தால் தான் எமக்கு இந்த தொகுதிக்கான தேவைகளுக்கு, இந்த தொகுதியில் வாழும் மக்களின் தேவைகளை, அது சுகாதாரமாக இருக்கட்டும் சரி, கல்வியாக இருக்கட்டும், போக்குவரத்து கட்டுமானங்களாக இருக்கட்டும் சரி, அதை முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஆளுங்கட்சி இருந்தால் தான் இருக்கின்றது. அதனோடு நீங்கள் மனித உரிமைகள் மற்றும் சமூகம் சார்ந்த விடயங்களிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கை விடயங்களிலே மனித உரிமைகள் என்று கனடிய பிரதமராக இருந்தால் என்ன, கனடாவினுடைய யாராக இருந்தாலும் இலங்கையினுடைய மனித உரிமைகள் விடயத்திலே மிகவும் ஆர்வமாக தங்களை கருத்துக்களை அல்லது ஈடுபாட்டினை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் விவகாரங்களில் ஆளும் அரசுக்கு உங்களால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற கால சூழ்நிலையில் எப்படியான அழுத்தங்கள் அல்லது எப்படியான வகையில் அதிகளவான அழுத்தங்களை கொடுக்க முடியும்? மனித உரிமை சம்பந்தப்பட்ட, அது இலங்கையில் நடக்கும் மனித உரிமை முறைகள் சம்பந்தப்பட்டதில் சிறு வயதிலிருந்தே நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு வந்திருக்கின்றேன். குறிப்பாக பெடரல் பாலிட்டிஷியன்ஸ், பெடரல் அரசாங்கத்தில், அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நமது சேவைகளை அங்கு அவர்களுக்கு
எடுத்து கூறி வந்திருக்கின்றேன். பல தடவைகள் இப்படியான நிகழ்வுகளில் பங்கு பெற்றி அவர்களை நிகழ்வுகளுக்கு அழைத்து பல வேலைகள் மனித உரிமை சம்பந்தப்பட்ட, அதுவும் குறிப்பாக இலங்கை சம்பந்தப்பட்ட விடயங்களில் பரப்புரையில் நான் பல விடயங்களில் ஈடுபட்டிருக்கின்றேன். அந்த வகையில் அப்படியான சேவைகள் தொடரப் போகின்றது. ஆனால் இப்போ குறிப்பாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது நான் கேட்பது மாகாண அரசு, மனித உரிமை மீறல்கள் இலங்கை வெளிவிவகாரம் சம்பந்தது மத்திய அரசு. அதாவது என்னுடைய வினா எப்படி என்று சொன்னால், உங்களுடைய தொகுதியிலே பல்லின சமூகம் வாழக்கூடிய தொகுதியிலே நீங்கள் ஒரு வேட்பாளராக நிற்கின்றீர்கள். இதனால் சாதிக்கக்கூடியவை எவையும் இல்லை. உங்களுடைய சிறுவயது தொடக்கம் இன்று வரையான ஈடுபாடு மனித உரிமைகள் சமூகம் சார்ந்த வேலைகளில் இருக்கின்றது. இந்த வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் 100% இல்லாவிட்டாலும் இதனுடைய அழுத்தங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு பதவி வகிக்கும் பொழுது அவர் இலங்கையை பற்றி என்ன கூறுகிறார், அவரிடம் ஆலோசிப்போம் என்று பலர் வருவார்கள். அந்த வகையில் ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு பதவியை வகித்துக் கொண்டிருப்பவர் இலங்கையை பற்றி இதை கூறுகிறார் என்றால் அதுக்கு எப்போதுமே ஒரு அழுத்தம் இருக்கத்தான் போகின்றது. அந்த வகையில் இலங்கை அதாவது தாயகத்தில் வாழும் மக்களின் தேவைகளை முன்வைத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் நீங்கள் அரசாங்கத்தில் ஆளுங்கட்சியில் இருக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் கூடவாக இருக்கின்றது. அதை நாங்கள் ஒரு நாள் மறக்க முடியாது இல்லையா? தொடர்ந்து நான் எமது தாய மக்களின் தேவையை அறிந்து இருக்கின்றேன். தொடர்ந்து அதுக்கான பூர்த்தி செய்வதற்கான வேலைகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அது நான் அரசியல் வருகின்றனோ இல்லையோ அது எப்பவுமே மாறப்போகுது, அது எப்பவுமே தொடர்ந்து கொண்டான் இருக்க போன்றது. ஆனால் இப்படி ஒரு பதவி வகிக்கும் பொழுது அதற்கு நாங்கள் வலுவூட்டக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. அதைத்தான் நான் முன்வைக்கின்றேன். நிச்சயமாக லங்காஸ்ரீ 24 செவ்விகளோடு இணைந்திருந்தீர்கள். பல்வேறுபட்ட வேலை சிரமங்களின் மத்தியிலும் இணைந்து கொண்டு தேர்தலுக்கான நாட்கள் அல்லது மணித்தியாலங்களை மிகுதமுள்ள நேரத்தில் இப்படியானது ஒரு பெருமதியான செவ்வியினை வழங்கியமைக்காக விசேட நன்றிகளோடு வெற்றிக்கான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற தன்மையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.